Hello students, welcome to Hiba Max 12th standard max chapter 4 exercise 4.5 second question பார்க்கலாம். Second question, find the value of the expression in terms of x with the help of a reference triangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. reference triangle ஏன் கொடுத்துருக்காங்க? triangle நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வைங்க. இதை தீட்டா எடுத்துக்கிட்டோம்னா இப்போ காஸ்னா என்னது adjacent by hypotenuse அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துப்போம் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. பட் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி 9 வச்சு நம்ம வந்து இதை சால்வ் பண்ணலாம் சைன் காஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுட்டோம். பட் கொஷனில் வந்து ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுக்குறனால நம்ம இதை எடுத்துப்போம். சரிங்களா? சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். சைன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 minus x. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா let theta is equal to cos inverse of 1 minus xன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் cos inverse இன்சைட் கொண்டு வந்துட்டோன்னா cos theta is equal to 1 minus x. இப்போ டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் cos thetaவோட வேல்யூ என்ன? adjacent by hypotenuse. adjacent by hypotenuse நான் இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இதை தீட்டான்னு எடுத்துட்டோன்னா இது adjacent hypotenuse 1. இப்போ ஆப்போசிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு hypotenuse ஸ்கொயர் இல்லையா. ஏசி ஸ்கொயர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏபி ஸ்கொயர் என்னது? 1 minus x ஹோல் ஸ்கொயர். பிசி ஸ்கொயர் 1 ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1 மைனஸ் ஆஃப் 1 minus x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ இது கம்ப்ளீட்டாக a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ 1 minus a ஸ்கொயர் மைனஸ் 2 into a into b ப்ளஸ் b ஸ்கொயர். அடுத்த லைனில் 1 minus 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 into x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வைங்க. ப்ளஸ் 1 minus 1 பேலன்ஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இதுதான் ஏசி ஸ்கொயரோட வேல்யூ. நமக்கு ஆப்போசிட் சைடு மட்டும் தான் வேணும். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுக்கு ஏசி வேணும்னா ஏசி வந்து ஆப்போசிட் சைடு ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சைன் எடுக்கும்போது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் தானே எடுப்போம். அப்போ சைனுக்கு ஆப்போசிட் சைடு வேணும் இல்லையா, அதனால தான். நெக்ஸ்ட் லைனில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். காஸ் இந்த சைடு வந்தால் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி இப்போ சைன் தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 வரும். ஹைப்போட்டனஸ்க்கு வந்து டிவைடட் பை 1 அது நம்ம எழுதணும்னு இல்லை. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எப்படி கொண்டு வருவோம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் அன்சைட் போனால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது தீட்டாவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் தீட்டா இருக்கிற இடத்துல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். தீட்டாவோட வேல்யூ என்ன எழுதிட்டேன். which is equal to sin inverse of root of 2x minus x square. ஆக்சுவலாக இது ப்ராப்பர்ட்டி நம்பர் 9லே வந்துடும். பட் அவங்க வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரையாங்கிள் எடுக்க சொன்னனால நம்ம அப்படி சால்வ் பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ சைன் இன்வர்ஸ் இந்த சைடு வந்தால் சைனுன்னு மாறிடுமா? சைன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். நம்மளோட கொஷின் அப்படியே வந்துருச்சு பாருங்க. சைன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் அதே தான் வேல்யூ which is equal to root of 2x minus x square. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எப்படி கொண்டு வரோன்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சுட்டு சைன் தீட்டாவை கண்டுபிடிக்கிறோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சைன் இன்வர்ஸ் அன்சைட் கொண்டு போகிறோம். சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 1 minus x கொஷனில் இருக்கிறதே வந்துருச்சு. which is equal to root of 2x minus x square. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் அடுத்த கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் காஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 3x minus 1. சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். காஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தீட்டா இஸ் ஈக்குவல் டுன்னு tan தான் எடுப்போம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1. இப்போ tan இன்சைட் கொண்டு போயிடலாம். அப்போ இன்வர்ஸ் மாறிடும். tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 1. டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இப்போ tan தீட்டானா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் சைட் பை adjacent. அப்போ இங்கே ஆப்போசிட் 3x மைனஸ் 1 adjacent 1. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். தீட்டா இது ஏபிசி. ஸோ இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹைப்போட்டனஸ் தானே கண்டுபிடிக்கணும். பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். AC square value 3x minus 1 whole square
AB value 1 square. இது A minus B whole square formula. அப்போ 3x whole square A square minus 2 into A into B plus B square and again இங்க 1 square இருக்கு so plus 1 எழுதிக்கலாம். 3x square வந்து 9x square 2 3s are 6 into x plus 1 plus 1 2. இப்போ இது வந்து BC square இருக்கு நமக்கு வெறும் BC தான் வேணும் அப்போ root of 9x square minus 6 into x plus 2. இது வந்து hypotenuse ஓட values கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ cos value என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். cos theta is equal to adjacent 1 divided by hypotenuse value 9x square minus 6 into x plus 2. இப்போ இந்த cos one side கொண்டு போயிடலாம். அப்போ theta is equal to cos inverse of 1 divided by 9x square minus 6x plus 2. இப்போ theta ஓட value already என்ன நம்ம எடுத்தோம் questionல theta is equal to tan inverse of 3x minus 1. So இந்த term எடுத்து theta இருக்க இடத்துல எழுதிக்கலாமா tan inverse of 3x minus 1 is equal to cos inverse of 1 divided by root of 9x square minus 6x plus 2. இப்போ இந்த cos inverse unset போனா cos in மாறிடுமா cos of tan inverse of 3x minus 1 is equal to 1 divided by 9x square minus 6 into x plus 2. Third subdivision tan of sin inverse of x plus 1 by 2. Solve பண்ணலாம். Solutionல given ஒரு வாட்டி எழுதிடுங்க. Tan sin inverse of x plus 1 by 2. First sin inverse மட்டும் எடுத்துக்கலாமா? Theta is equal to sin inverse of x plus 1 by 2. இப்போ sin inverse இந்த side வந்தா sin theta is equal to x plus 1 by 2. இதை solve பண்ணி எழுதிடலாம் LCM எடுத்து. sin theta is equal to 2 into x 2x plus 1 divided by 2. இப்போ பாருங்க இது opposite by hypotenuse opposite by hypotenuse tan வந்து questionல இருக்கு ஸோ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். theta ABC sin வந்து opposite 2x plus 1 hypotenuse வந்து 2 next adjacent value கண்டுபிடிக்கணும் அப்போ தான் tan ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ BC square hypotenuse square is equal to AC square plus AB square BC square 2 square AC value 2x plus 1 whole square plus AB square நம்ம தான் கண்டுபிடிக்கணும் 2 square 4 A plus B whole square அப்போ 2x whole square plus 2 into A 2x B 1 plus B square plus AB square. இப்போ அடுத்து 4 is equal to 2 square எவ்வளோ 4x square 2 2s are 4x plus 1 plus AB square. இப்போ எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 4 minus 4x square minus 4x minus 1 is equal to AB square. இப்போ next line பாருங்க first 4 இருக்கு 4 minus 1 3 minus 4x square minus 4x is equal to AB square. இப்போ AB தான் வேணும் ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ root of 3 minus 4x square minus 4x which is equal to AB ன்னு எழுதிக்கலாமா tan theta தானே வேணும் இப்போ இதுலேருந்து ஃபாலோ பண்ணலாம். tan theta வந்து opposite side by adjacent opposite side என்ன இருந்தது 2x plus 1 divided by adjacent இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 3 minus 4x square minus 4x சரியா. இப்போ இந்த tan அன்சைடு கொண்டு போனால் என்ன ஆகிடும் theta is equal to tan inverse of 2x plus 1 divided by root of 3 minus 4x square minus 4x. இப்போ next theta is equal to நம்ம questionல already பார்த்துருக்கோம் theta is equal to sin inverse of x plus 1 by 2. இப்போ theta இருக்கிற இடத்துல இதை மாற்றி எழுதிக்கலாமா left hand sideல sin inverse of x plus 1 by 2 ன்னு எழுதிக்கலாம். That is equal to tan inverse of 2x plus 1 divided by root of 3 minus 4x square minus 4x ன்னு எழுதிக்கலாம். tan inverse இந்த சைடு கொண்டு வந்துடலாமா அப்போ tan ன்னு மாறிடுமா sin inverse of
x plus 1 by 2 is equal to 2x plus 1 divided by 3 minus 4x square minus 4x. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.